வணக்கம். இன்றும் சதுரங்க நிகழ்ச்சியோட சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சதுரங்க நிகழ்ச்சியில் குருநாகல் மாநகர சபையின் உறுப்பினரும் குருநாகல் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளருமான அப்துல் சத்தார் அவர்களும், அதேபோல் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் நாயகம் YLS ஹமீட் அவர்களும் கலந்து கொள்கின்றார். சத்தார் அவர்களே, குறிப்பாக உங்களிடம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், குருநாகல் அதாவது வடமேல் மாகாண பிரதேசத்தில் அடுத்த தயட்டக்கிருள்ள இடம்பெற இருக்கிறது. கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக வைத்து கடந்த தயட்டக்கிருள்ள, அதாவது தேசத்துக்கு மாவட்டம் கண்காட்சி நடந்த பின்னர் அடுத்த தேசத்துக்கு மகுடம் தயட்டக்கிருள்ள வடமேல் மாகாண பிரதேசத்தை மையமாக வைத்து இடம்பெற இருக்கிறது. நீங்கள் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய ஒரு அமைப்பாளராக இருக்கிறீர்கள். இதை பற்றி நீங்கள் கூறுங்கள். முதலில் உண்மையிலேயே தாஜ் மிகவும் சந்தோஷம். மீண்டும் இந்த சதுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதிட்டு மிகவும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே தேசத்துக்கு ஆன மகுடம் எங்கள் பிரதேசத்தை நோக்கி எப்பொழுது வரும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக காத்திருந்தோம். ஏனென்றால் எங்களுக்காக மிஞ்சிய வேலைகள், காலங்களாக சேர்ந்த பிரச்சனைகள் ஒன்று கூடியிருக்கும் சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி தேட்டக்கியுள்ள நிகழ்ச்சி 2014ஆம் ஆண்டு குருநாகலை அடிப்படையாக வைத்து புத்தளம் மாவட்டம், கேகலை மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மிகவும் சந்தோஷமான விடயம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி விசேடமாக குருநாகல் மாவட்டத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு அல்லது சிறுபான்மை மக்களுக்கு இதன் மூலம் எங்களுக்கு ஒரு பெரிய தேவைகளை, எங்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை என்னிடம் உள்ளது. இல்லை, குறிப்பாக இந்த வடமேல் மாகாண சபையை அடிப்படையாக வைத்து வருகின்ற தயட்டக்கிருள்ள அடுத்த வருடம் இடம்பெற இருக்கின்றதை வைத்து சிறுபான்மை மக்களுக்கான தேவைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமாக இது இருந்தாலும், இப்பொழுது இருக்கின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளிலிருந்து என்ன விடயங்களை உங்களால் முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும்? உண்மையிலே இப்பொழுது இருக்கும் அபிவிருத்தி விடயங்கள் பற்றி பேசும் பொழுது இப்பொழுது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை அபிவிருத்திகளுக்காக ஒதுக்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த தேட்டக்குள் அல்லது இந்த தேசத்திற்கு மகுடம் என்ற அமைப்பு எமது மாவட்டத்திற்கு வரும் பொழுது ஒரு வித்தியாசமான முறையில் உண்மையிலே நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாபெரும் சந்தர்ப்பம் இது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியான முறையில் எங்கள் மக்களுக்குள் கொண்டு செல்லலாம் என்பது எனது பாரிய நம்பிக்கை. மீண்டும் வருகின்றேன். YLS ஹமீட் அவர்களே, நீங்கள் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸின் செயலாளர் நாயகமாக இருக்கிறீர்கள். பொதுவாக இந்த சமகால விடயங்களை பற்றி உங்களுடன் பேசுவது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ்ங்கிற கட்சி அரசாங்கத்தோடு இருக்கிறது. உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் கூட அமைச்சராக இருக்கின்றார். இப்பொழுது இருக்கின்ற நாட்டிலே பேசப்படுகின்ற ஒரு அமைதி சூழலில் பேசப்படுகின்ற சில விடயங்கள், சிறுபான்மைக்கின விடயங்கள் தொடர்பாக முஸ்லீம் அமைச்சர்கள், முஸ்லீம் தலைவர்கள் மௌனிகளாக இருக்கின்றார்கள் என்று பத்திரிகைகள் எல்லாம் எழுதி தள்ளுகின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த விடயத்தில் உண்மை எந்த பக்கம் இருக்கிறது? கடந்த சில மாதங்களாக முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை முஸ்லீம் சமூகம் சந்தித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தம்புள்ளையில் இருந்து ஆரம்பித்த அந்த விவகாரம் தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து பலவிதமான முஸ்லிம்களுக்கு எதிரான விமர்சனங்களை சில குழுக்கள் செய்து இந்த நாட்டில் ஒரு பாரதூரமான ஒரு இன சௌஜன்யத்துக்கு எதிரான ஒரு சூழ்நிலையை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அண்மை காலத்தில் தென்பட்டது. இந்த நிகழ்வுகள் முஸ்லீம் சமூகத்தை மிகவும், சமூகத்தின் உள்ளங்களை மிகவும் ரணகலப்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் குறித்த சில குழுக்களால் பேசப்பட்டன. இந்த பின்னணியில் பொதுவாக முஸ்லீம் அமைச்சர்கள் அல்லது முஸ்லீம் அரசியல்வாதிகள் ஆரம்ப கட்டத்தில் வெளியில் பத்திரிகைகளில் பேசவில்லை என்பது உண்மை. அவ்வாறு பேசாததின் காரணமாக
முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த அரசியல்வாதிகள் மீது பலத்த அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது என்பதிலும் உண்மைகள் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் இவர்களை நாங்கள் தெரிவு செய்து அனுப்பியது மக்களுக்காக பேசுவதற்கு. அப்படி இருந்து இவர்கள் ஏன் பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. ஆனால் இந்த சூழ்நிலையில் உண்மை நிலவரம் என்ன, முஸ்லிம் அரசியல்வாதிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் நடந்ததில் சரி இருக்கின்றதா பிழை இருக்கின்றதா என்ற ஒரு ஆழமான ஒரு ஆராய்வு அல்லது ஒரு 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 பார்வை தேவை. இன்று ஓரளவு அந்த அவ்வாறு முஸ்லிம்களுக்கு எதிராக எழுந்த சூழ்நிலை இன்று ஓரளவு தணிந்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு இந்த உணவு முறை தொடர்பாக அல்லது ஹலால் தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த பொழுதுதான் இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான அந்த பிரச்சாரம் சூடுபிடித்தது பாரதூரமாக. அவ்வாறு சூடு பிடித்த பொழுது நாட்டில் இருந்த நிலைமை ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஏனென்றால் அதை வெளிப்படையாகவே பேசுவதென்றால் இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் ஏன் ஒரு சிறுபான்மை சமூகத்தின் உணவு முறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது அந்த தரப்பினால். ஆனால் இந்த இந்த சிறுபான்மை சமூகத்தின் உணவு முறை எல்லோருக்கும் சிறந்த முறை என்ற வாதம் இன்னும் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் அவ்வாறு வைத்த வாதம் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்து கொண்டு சென்ற ஒரு சூழ்நிலையில் கடுமையான பதட்ட நிலை நிலவியது. குறிப்பாக வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழுகின்றார்கள் அல்லது தமிழ் பேசும் மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்றார்கள். அங்கு பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் கலந்து வாழாத ஒரு சூழ்நிலையில் அங்கு பதட்ட நிலை குறைவு. எனவே அங்கிருந்து கொண்டு மக்கள் ஆவேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம். ஆனால் வடகிழக்கிற்கு வெளியே முஸ்லிம்கள் சிதறுண்டு வாழுகின்ற சூழ்நிலையில் அதாவது தேவையற்ற அல்லது விரும்பத்தகாத சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதில் சம்பந்தப்பட்ட சகலரும் அக்கறையாக இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை எவ்வாறு கையாளுவது என்ற ஒரு பிரதானமான கேள்வி. அந்த கேள்விக்கு வருவதற்கு முன்பு இன்று முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் பார்வை எவ்வாறு இருக்கின்றது அல்லது இருக்க வேண்டும், அவர்களது அரசியல் பிரதிநிதிகள் எவ்வாறு தங்களது கடமைகளை செய்ய வேண்டும் என்பதில் சில விஷயங்களை நான் கூற வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக நாங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் சமூகத்துக்காக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயல்பாகும். ஆனால் எங்கு பேசுவது, எப்பொழுது பேசுவது என்ற விடயங்கள் இருக்கின்றன. ஒரு பதட்ட சூழ்நிலையில் அதாவது ஆரம்பம் இப்பொழுது தெளிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலம் ஒரு மயக்கமான சூழ்நிலை. ஒரு முஸ்லீம்கள் உண்ணுகின்ற உணவை, அவர்களிடம் முறைப்படி தயாரிக்கப்பட்ட உணவை நாங்கள் ஏன் உண்ண வேண்டும் என்ற வசனம் சாதாரணமாக மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் ஆழமாக செல்லக்கூடிய ஒரு வசனமாகத்தான் அந்த வசனம் ஆரம்பத்தில் தென்பட்டது. இப்போ இந்த சூழ்நிலையில் நாங்கள் மாற்றுவாதத்தை இல்லை, எங்களுடைய உணவு சிறந்த உணவு தான், எங்கள் உணவை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்ல முடியாது. எனவே நாங்கள் இது தொடர்பாக ஏதாவது வழியில் வந்து பேசுகின்ற பொழுது அந்த பேசுகின்ற வசனத்துக்குள் இருந்து ஏதாவது ஒரு சில வசனங்களை தூக்கி பிடித்து அவர்கள் அதற்கு மாற்று பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்து மாற்று கருத்துக்களை சொல்ல முனைவார்கள். அவ்வாறு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதற்கு எதிரான கருத்தை சொல்ல வேண்டி வரும். இவ்வாறு மாற்று கருத்துக்கள் மோதுகின்ற பொழுது பெரும்பான்மை சமூகம் யோசிக்கும், இவர்கள் சாப்பிடுகின்ற உணவு முறையை நாங்கள் இவ்வளவு காலம் சாப்பிட்டு வந்திருக்கின்றோம், போதாக்குறைக்கு இவர்கள் தங்களது உணவு முறை தான் சரி, அதையே நீங்கள் சாப்பிடுங்கள் என்று எங்களை வற்புறுத்துகின்றார்கள் என்ற ஒரு போலி மாயை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. எனவே ஒரு சிறிய வார்த்தை கூட ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதட்ட சூழ்நிலை இருந்த பின்னணியில் நாங்கள் எங்கு பேசுவது, எந்த அரங்குகளில் பேசுவது என்பது தொடர்பாக முஸ்லிம் தலைமைத்துவங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. முஸ்லிம் தலைமைத்துவங்கள் எனவேதான் பத்திரிகைகளுக்கு வெளியில் வந்து பேசுவதை முஸ்லிம் தலைமைகள் தவிர்ந்தன. அது நல்ல நோக்கத்தில் செய்யப்பட்டது. இன்று அவ்வாறு தவிர்ந்ததன் காரணமாக இன்று பெரும்பான்மை ஒரு தலைப்பட்சமாகத்தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது. இன்று பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியிலே சிந்திக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லீம்கள் மிகவும் பொறுமையாக இருக்கின்றார்கள். அதே நேரம் இவர்கள் தொடர்ச்சியாக
குற்றச்சாட்டுக்கள் மேல் குற்றச்சாட்டுக்களை அடுக்கி கொண்டு போகின்றார்கள். இதன் பின்னணி என்ன என்று சிந்திக்க ஆரம்பித்ததன் விளைவு இன்று பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் இருந்து பல கோணங்களில் இந்த குறித்த குழுக்களுக்கு எதிரான எதிர்ப்பு பிரச்சாரம் கிளம்பியிருக்கின்றது. இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலும் மேடைகளிலும் என்று கிளம்பியிருக்கின்ற சூழ்நிலையில் இன்று நிலைமை மற்ற பக்கம் மாறி இருக்கின்றது. இதில் முஸ்லிம் தலைமைத்துவங்கள் செய்த பங்களிப்புகள் என்ன, பங்களிப்புகள் சரியா, அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்திருக்கின்றார்களா என்று ஆராய வேண்டிய தேவை முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக முஸ்லிம் தலைமைகள் பல சந்தர்ப்பங்களில் அமைச்சரவையில் பேசியிருக்கின்றன. வேறு சில உள்ளக அரங்குகளில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். உதாரணமாக கேபினட் சப்குழு ஒன்று, அதாவது கேபினட் சப் கமிட்டி உபகுழு ஹலால் சம்பந்தமான குழு நியமிக்கப்பட்டது. கேபினட்டில் முஸ்லிம் அமைச்சர்கள் அது சம்பந்தமாக பிரஸ்தாபித்ததன் காரணமாக, குறிப்பாக அமைச்சர் எங்களுடைய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்கள், அமைச்சர் ஃபௌசி போன்றவர்கள் மிகவும் மிகவும் ஆணித்தரமாக இந்த விடயத்தை பற்றி அமைச்சரவையில் பேசியதன் விளைவாகத்தான் அந்த அமைச்சரவை உபகுழு நியமிக்கப்பட்டது. அந்த அமைச்சரவை உபகுழு மாத்திரமல்ல, பல தடவை அவர்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து, பாதுகாப்பு செயலாளர் அவர்களை சந்தித்து, மற்றும் பலரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை பேசியிருக்கின்றார்கள். பல்லின சமூகம் வாழுகின்ற ஒரு நாட்டில் பிரச்சனைகளே எழ மாட்டாது என்று யாரும் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் கோஷம் எழுப்புவதன் மூலம்தான் தீர்வினை காண வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அறிவுடைமையாகாது. எனவே அந்த வகையில்தான் முஸ்லிம் அமைச்சர்கள் பேச வேண்டிய இடங்களில் பேசினார்கள். ஆனால் முஸ்லிம் அமைச்சர்கள் பத்திரிகைகளில் பத்திரிகைகளில் பேசினால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்றால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் பத்திரிகைகளில் தான் பேச வேண்டும். அவர்கள் இந்த பிரச்சனை இருந்தாலும் பேசுவார்கள், இல்லாவிட்டாலும் பேசுவார்கள். எனவே எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள் என்பதற்காக எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் தான் இதுக்கு சம்பந்த விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் என்றால், பத்திரிகைகள் ஒரு விஷயம் வந்தால் அதுதான் சமுதாயத்தின் பிரச்சனைக்கான தீர்வு என்றால் சமுதாயம் பிழையான பாதையை செல்லுகின்றது. அதற்காக நான் எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் பங்களிப்பு செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. எதிர்க்கட்சியில் நியாயமான பங்களிப்பை செய்தவர்களும் இருக்கின்றார்கள், இல்லை என்று கூறவில்லை. இந்த பின்னணியில் முஸ்லிம் பிரதிநிதித்துவங்கள் வெளியில் அதாவது பாராளுமன்றத்தில் இந்த கட்டத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற கட்டம் அல்ல. உதாரணமாக தம்புள்ள பள்ளிவாசல் விவகாரம் வந்த பொழுது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பாராளுமன்றத்தில் பேசினார். அன்றிருந்த சூழ்நிலை வேறு. ஆனால் இன்று முழு இரண்டு சமூகங்களோடு சம்பந்தப்பட்டு, ஒரு பிரதேசம் சம்பந்தப்பட்டதும் அல்ல, அரசியல் சம்பந்தப்பட்டதும் அல்ல. அரசியல் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் நாங்கள் பீரங்கி முழக்கம் செய்வதற்கு அரசியல்வாதிகள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆனால் இரண்டு சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்கின்ற பொழுது பற்றி கொஞ்சம் அடித்தாலும் அது தீப்பற்றி எரிந்துவிடும் என்கின்ற சூழ்நிலையில் முதலாவது தேவை சமுதாயத்தை பாதுகாப்பது. சமுதாயத்தை பாதுகாத்து கொண்டு ஒரு பிரச்சனை உருவாகாமல் முதலில் தணிப்பது, பாதுகாப்பது. சமுதாயத்தை பாதுகாத்து கொண்டுதான் சமுதாயத்தின் உரிமையை பெற முயற்சிக்க வேண்டுமே தவிர, சமுதாயம் அழிந்தாலும் பரவாயில்லை உரிமையை வேண்டும் என்று போராட முடியாது. நாங்கள் யுத்தம் செய்கின்ற பொழுது இஸ்லாமிய வரலாறுகளை பார்க்கின்றோம், எத்தனை உலக வரலாறுகளை பார்க்கின்றோம். கண்ணை மூடிக்கொண்டு யுத்தத்துக்கு செல்ல முடியாது. யுத்தத்துக்கு செல்லுவதற்கு முன்பு எங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் என்ன இருக்கின்றன என்று செய்துவிட்டு தான் நாங்கள் யுத்தத்துக்கு செல்ல வேண்டும். அதே போன்றுதான். ஆனால் சமுதாயம் ஆராய்வதற்கு முடியும். இந்த அமைச்சர்கள் பிரதிநிதிகளுள் உள்ளக அரங்குகளிலாவது பேசிய அமைச்சர்கள் யார், பேசாமல் இருந்தவர்கள் யார், அல்லது இந்த விடயங்களை எவ்வாறு கையாளலாம் என்று சிந்தித்து கூடியவர்கள் யார், அல்லது அவர்களை கூட்டியவர்கள் யார், அதாவது சாட்டுக்கு போய் உட்கார்ந்து எதையாவது பேசுகின்றவர்களுக்கு மத்திய தலையாட்டி விட்டு அல்லது அமைதியாக இருந்து விட்டு அல்லது ஏதாவது ஒப்புக்கு எதையாவது பேசிவிட்டு வந்தவர்கள் யார் என்ற விடயங்களை மக்கள் பார்க்கலாம். எனவே இவ்வாறு பலதரப்பட்ட அழுத்தங்களை இந்த முஸ்லிம் தலைமைத்துவங்களும் பங்களிப்பு செய்திருக்கின்றன. இவற்றில் ஒரு சில விஷயங்கள் பத்திரிகைகளிலும் கடந்த காலங்களில் கசிந்திருக்கின்றன. ஆனால் எங்களுடைய மக்கள் எல்லாவற்றையும் பார்த்தார்களா என்று தெரியவில்லை. என்ற மக்களுடைய பார்வை சில நேரங்கள் அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றவாறு அவர்களை வழியை காட்டுகின்ற, அவர்கள் பத்திரிகைகளை கூறுகின்ற விடயத்தை நோக்கி ஒரு நகர்வைத்தான் மக்களுடைய பார்வை. மட்டுமல்ல, அதற்கிடையில் நாம் கூறுங்கள். மட்டுமல்ல, இன்றைய நிலவரம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்றால், இப்பொழுது மக்கள் ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அமைச்சர்கள் பேசினாலும் பேசுகின்றார்கள். அது நீங்கள் சில இணையதளங்களை பார்த்தால் தெரியும். சில விஷயங்கள் இப்பொழுது பேச வேண்டிய நேரம் வந்து, அதாவது எந்த காலமும் அமைதி காக்கவும் முடியாது.
ஆரம்ப காலத்தில் ஆங்கிலத்தை சொல்லுவதாக இருந்தால் ஒரு 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 volatile எக்ஸ்ப்ளோசிவ் சிச்சுவேஷன், ஒரு எந்த நிமிடம் வெடித்து விடும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுது அந்தரங்கத்தில் சில விஷயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருந்தது. எல்லா விஷயங்களையும் நாங்கள் வெளியில் பேசவும் முடியாது. அந்த விஷயங்களை செய்து ஒரு கட்டம் வருகின்ற பொழுது வெளியில் பேசக்கூடிய சூழ்நிலை. ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் ஓரளவு தெளிவை கொண்டு வந்திருக்கின்றோம், வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அதற்கு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சொல்ல வேண்டும், நான் பத்திரிகை சொல்லியிருக்கின்றேன், எங்களுடைய கட்சி அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார, அமைச்சர் டி குணசேகர, அமைச்சர் திஸ்ஸ விதாரண, இடதுசாரி கட்சி தலைவர்கள் அவர்களை 2 சந்தர்ப்பங்களை நாங்கள் சந்தித்து அவரிடத்து சொன்னோம், இது நாங்கள் பேசுகின்ற சந்தர்ப்பம் அல்ல. நாங்கள் எதையாவது பேசினால் அதை வைத்து அதுக்கு மாற்று நொடியை எதிர்த்தரப்பினர் போட்டு எப்படியாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு காத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பேசுவது பொருத்தமல்ல. ஆனால் நீங்கள் இடதுசாரி தலைவர்கள், நீங்கள் அணிசாராது பேசுகின்ற ஒரு இந்த நாட்டில் ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது, ஏன் நீங்கள் பேசக்கூடாது என்று 2 சந்தர்ப்பங்கள் நாங்கள் அவரிடம் கேட்டிருக்கின்றோம். அப்பொழுது அவர்கள் எங்களுடைய நியாயங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்னார்கள், ஆம் நீங்கள் பேசுவது இந்த சந்தர்ப்பத்தை பொருத்தமற்றது, நீங்கள் பொறுமையுடன் இருந்து தான் இதனை வெல்ல வேண்டும், உங்களுக்காக நாங்கள் பேசுகின்றோம் என்று சொல்லி அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார பேசியிருக்கின்றார், அமைச்சர் திஸ்ஸ விதாரண பேசியிருக்கின்றார். ஆனாலும் அவர்கள் போதுமான அளவு பேசவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் ஒரு அமைச்சரவை பத்திரத்தையே சமர்ப்பிக்கின்ற அளவுக்கு இன்று அவர் வெளிவந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, சில சமூக அமைப்புகள், சில சமாதானம் தொடர்பான அமைப்புகளை நாங்கள் அணுகி பேசியிருக்கின்றோம். அவரிடத்தில் நாங்கள் சொன்னோம், இங்கே வாருங்கள், எங்களுக்கு வேறு வழியிலே ஒரு கட்டம் வருகின்ற பொழுது நாங்களே வழியில் வந்து பேச வேண்டி வரும். அதே மாதிரி நாங்கள் விளைவுகளை பற்றி சிந்திக்க முடியாது. ஆனால் அதுக்கு முன்பு நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் இருந்து பலதரப்பட்ட அமைப்புகள் வெளியில் வந்து இவற்றை பற்றி பேச வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற பிரச்சனை முதலாவது இங்கு இருக்கின்ற டென்ஷனை குறைக்க வேண்டும். அதுக்கான பங்களிப்பை நாங்கள் செய்தோம். இது மக்களுக்கு தெரியாது. எனவே இந்த பின்னணியில் ஆனால் இப்பொழுது பேசுகின்ற நேரம் வந்திருக்கின்ற பொழுது இணையதளங்களை இங்கே பாருங்கள், இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்றால், அமைச்சர்கள் பேசினாலும் இணையதளத்தில் பேசுகிறார்கள். இவ்வளோ நாள் வாயை மூடிக்கிறதோடு இப்போ ஆனால் உங்களுக்கு வாய் திறக்க டைம் கிடைச்சிது, இது என்னத்துக்கு திறக்கீங்க, எதுக்கு திறக்கீங்க, அது பேசுகின்றார்கள். அடுத்ததாக நான் அண்மையில் பார்த்த ஒரு இணையதளத்தில் கேபினட் சப்குழு, இந்த ஹலால் கமிட்டியில் முஸ்லீம் அமைச்சர்களுக்கும் ஏனைய சில அமைச்சருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்திருக்கின்றன. அந்த வாக்குவாதத்துக்கும் எனவே அந்த இடத்திற்கு நமது அமைச்சர்கள் போராடி இருக்கின்றார்கள். அதற்கும் சிலர் எழுதுகின்றார்கள், இது என்னத்துக்கு போராடினீங்க, எதுக்கு அதையும் விமர்சிக்கின்றார்கள். இன்று எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்றால் எதை சொன்னாலும் விமர்சிக்கின்றார்கள். அன்று உண்மையில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு விமர்சனம் வந்திருந்தது. அந்த விமர்சனம் ஒரு இணையதளத்தில் அதனை நான் பார்த்து ஒருவர் எழுதியிருந்தார், கழுதையும் தந்தையும் மகனும் போன கதை. கழுதையில் தந்தை ஏறிக்கொண்டு மகன் நடந்து போன பொழுது பார்த்தவர்கள் சொன்னார்களாம், இவன் ஒரு தகப்பனா மகனை நடக்க விட்டுட்டு இவன் கழுதையில் போகிறான்ட்டு. தகப்பன் இறங்கிட்டு மகனை கழுதையில் ஏற்றினா வார்த்தைப்பட்டு சொன்னாங்களாம், இவன் ஒரு மகனா, இவன் பாப்பா நடந்து வர மகன் ராச மாதிரி போகிறான் அண்டு பேசினாங்களாம். சரி பரவாயில்ல, 2 பேரும் வரை கழுதையில் போவோம் போட்டு 2 பேரும் போனாங்களாம். அப்போ சொன்னாங்களாம், இவன் மனுஷனே இல்லை, ஈவிரக்கம் இல்லாதவன்கள் 2 பேரும் வரை கழுதையில் போகிறானுங்களே, இந்த கழுதை தாங்குமா அண்ணாங்களாம். அதே பின்பு ஒன்றுக்கும் விடுறார்கள், சரி போகிறாரு 2 இறங்கிட்டு கழுதையை நடத்தி கூட்டிகிட்டு போக முடியும் சொல்லி 2 பேரும் நடந்துக்கிட்டு கழுதையை கையில் பிடிச்சி கூட்டிட்டு போகணும். அதை பார்த்து பிடிச்சாங்களாம், இவங்களை போல முட்டாளர்கள் இருக்கிறாங்களா, கழுதை ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு 2 பேரும் நடந்து போகிறாங்க. இது போன்று எதை செய்தாலும் விமர்சிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இன்று மக்கள் வந்திருக்கின்றார்கள். விமர்சனங்களை, அதாவது என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக அவதானிக்காமல் கண்டு நின்ற செய்திகளோடும் கேள்வி தங்களுடைய எண்ணங்களும் தங்களுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்றவாறு மக்கள் பேசுகின்ற தன்மையைத்தான் உங்களுடைய கருத்திலிருந்து நாங்கள் காண முடிகிறது. சிறிய விளம்பர இடைவெளிக்கு நாம் சென்று வருவோம். அது விளம்பர இடைவேளை. சர்தார் அவர்களே, வயலஸ் சமிட் அவர்கள் தங்களுடைய விடயங்களை குறிப்பிட்டார். அவர் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு கட்சி என்பதால் அதை பற்றி நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர், அதனுடைய ஒரு அமைப்பாளராகவும் இருக்கின்றீர்கள். இந்த விடயத்தில் நீங்கள் இந்த விடயத்தை பிழையாக நோக்குகின்ற, அதாவது இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து பல்வேறு விதமான அரசியல் லாபங்களை அடைவதற்கான முயற்சி செய்கின்றவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு
உண்மையிலேயே சகோதரர் ஹமீட் அவர்களின் கருத்துக்களுக்கு நான் சம்பூர்ணமாக உடன்படுகிறேன். ஏனென்றால் இது எங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கடந்த காலத்தில் பாரிய அனுபவங்கள் இருக்கிறது. ஏனென்றால் முன்னை போல் அல்லாமல் இன்று அரசாங்கத்தோடு அல்லது இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு மக்கள் அமோகமாக கைகோர்த்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் இப்படியான பல சூழ்ச்சிகள், முஸ்லீம்களையும் இந்த ஆளும் அரசாங்கத்தையும் பிரிப்பதற்கான பல சூழ்ச்சிகள் அவ்வப்போது செயல்பட்டன. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலிருந்து கிரீஸ்யக்கா அல்லது கிரீஸ் பூதம் என்ற ஒரு பிரச்சனை இருந்தது. இதற்கு முன்பு பாங்கு சொல்வது சம்பந்தமாக ஒரு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அடிப்படையாக வைத்து அரசாங்கத்தின் மீது தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இப்படியா ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதுபோல்தான் எனது கருத்தில் இந்த ஹலால் பிரச்சனையும் உண்மையிலே ஒரு அரசியல் சலசலப்பை இந்த நாட்டில் ஏற்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் அமைப்பற்ற ஒரு சூழ்ச்சி என்று தான் நான் இதை கருதுகிறேன். அதன் பின்னணியில் உள்ளக அரசியல்வாதிகள் இருக்கக்கூடும் அல்லது சர்வதேச அரசியல்வாதிகள் இருக்கக்கூடும். விசேடமாக உங்களுக்கு தெரியும், ஜெனீவா பிரச்சனை பொழுது ஜெனீவாவில் இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்ற பிரேரணைகள் சம்பந்தமாக இதற்கு முன்னைய ஜெனீவா வாக்கெடுப்பின் பொழுது உண்மையிலேயே இலங்கை தோல்வியுற்றாலும் இதற்கு சாதகமாக முஸ்லீம் நாடுகள் தான் வாக்களித்தன.